ஓம் சாந்தி 3/10/1992 அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளியோட தலைப்பு பிராமணன் என்றால் எப்பொழுதும் உயர்ந்த பாக்கியத்தின் அதிகாரி. பிராமணன் என்றால் எப்பொழுதும் உயர்ந்த பாக்கியத்தின் அதிகாரி. இன்று பாக்கியத்தை உருவாக்கும் பாப்தாதா தன்னுடைய அனைத்து குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு உயர்ந்த மேலும் இவ்வளவு எளிதாக பிராப்தி ஆவது, அந்த மாதிரி பாக்கியம் முழு கல்பத்திலும் ஆத்மாக்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்குமே இருப்பதில்லை. பிராமண ஆத்மாக்கள் நீங்கள் மட்டும்தான் இந்த பாக்கியத்தின் அதிகாரி ஆவீர்கள். இந்த பிராமண ஜென்மம் இருப்பதே சென்ற கல்பத்தின் பாக்கியத்தின் அனுசாரம்தான். ஜென்மமே உயர்ந்த பாக்கியத்தின் ஆதாரத்தில் இருக்குது. ஏனென்றால் பிராமண ஜென்மம் சுயம் பகவான் மூலமாக கிடைக்கிறது. அனாதி தந்தை மற்றும் ஆதி பிரம்மா மூலமாக இந்த ஆன்மீக ஜென்மம் கிடைத்திருக்கிறது. ஜென்மமே பாக்கியத்தை உருவாக்குபவர் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது என்றால் அந்த ஜென்மம் எவ்வளவு பாக்கியம் நிறைந்ததாக இருக்கும். தன்னுடைய இந்த உயர்ந்த பாக்கியத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்து மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? எப்பொழுதும் நினைவு வெளிப்படையாக இருக்கட்டும். எப்பொழுதும் மனம் மூலமாக வெளிப்படுத்துங்கள். புத்தியில் மட்டும் நிரம்பி இருக்கிறது என்று அந்த மாதிரி வேண்டாம். ஆனால் ஒவ்வொரு நடத்தை மற்றும் முகத்தில் நினைவு ஸ்வரூபமாக வெளிப்படையாக தனக்கு அனுபவமாகட்டும். மற்றும் இவருடைய நடத்தையில் முகத்தில் உயர்ந்த பாக்கிய ரேகைகள் தெளிவாக தென்படுகிறது என்று மற்றவர்களுக்கும் தெரியட்டும். எத்தனை விதமான பாக்கியம் கிடைச்சிருக்கு, அதனுடைய பட்டியல் எப்பொழுதும் புத்தியில் தெளிவாக இருக்கட்டும். டைரியில் மட்டும் பட்டியல் இருக்க வேண்டாம். ஆனால் நெற்றியின் நடுவே பாக்கியத்தின் ரேகை பிரகாசமாக தென்படட்டும். முதல் பாக்கியம் என்னன்னா, ஜென்மமே பாக்கியத்தை உருவாக்குபவர் மூலமாக கிடைச்சிருக்கு. ரெண்டாவது விஷயம், ஸ்ரீயம் பகவான் ஒருவரே தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருப்பது. மேலும் வேறு எந்த ஆத்மாவிற்கும் மற்றும் தர்மாத்மா மகான் ஆத்மாவின் பாக்கியத்தில் இல்லை. முழு கல்பத்தில் அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களா? ஒருவரின் மூலமாகவே தந்தையின் உறவு, ஒருவரின் மூலமாகவே தந்தையின் உறவு மூலமாக ஆஸ்தி பிராப்தியாவது, ஆசிரியரின் ரூபத்தில் உயர்ந்த படிப்பு மற்றும் பதவியின் பிராப்தி ஆகிறது. சத்குருவின் ரூபத்தில் மகா மந்திரம் என்னும் வரதானம் கிடைக்குது. ஆஸ்தியில் அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரத்தையும் அடைந்திருக்கிறீர்கள். அனைத்து பொக்கிஷங்கள் தான் இல்லையா? ஏதாவது பொக்கிஷத்தின் குறை இருக்கிறதா? டீச்சர்களுக்கு ஏதாவது குறை இருக்குதா? வீடு பெருசாக இருக்கணும், நல்ல மாணவர்கள் இருக்கணும், இந்த குறை இருக்குதா? இல்லை தானே? எவ்வளவிற்கு சேவை தடையின்றி அதிகரிக்கிறது என்றால் சேவையின் கூடவே சேவைக்கான சாதனங்கள் சுலபமாகவும் தானாகவும் அதிகரிக்கவே செய்யும். தந்தை மூலமாக ஆஸ்தி மற்றும் உயர்ந்த பாலனை கிடைத்து கொண்டிருக்கிறது. பரமாத்மா பாலனை என்றால் எவ்வளவு பெரிய விஷயம். பரமாத்மா பாலனை செய்பவர் என்று பக்தியில் பாடுறாங்க. ஆனால் பாக்யவான் ஆத்மாக்கள் ஆகிய நீங்கள் ஒவ்வொரு அடியும் பரமாத்மா பாலனை மூலமாகத்தான் நடக்கிறது என்று அனுபவம் செய்கிறீர்கள். பரமாத்மாவின் ஸ்ரீமத் தான் பாலனை. ஸ்ரீமத் இல்லாமல், அதாவது பரமாத்மாவின் பாலனை இன்றி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அந்த மாதிரியான பாலனை இப்பொழுதுதான் கிடைக்கிறது. சத்தியுகத்தில் கூட கிடைக்கிறது கிடையாது. அது தேவ ஆத்மாக்களின் பாலனை மற்றும் இப்பொழுது பரமாத்மாவின் பாலனையில் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களை வளர்ப்பவர் சுயம் பகவான் என்று இப்பொழுது பிரத்யக்ஷம் அனுபவம் மூலமாக உங்களால் சொல்ல முடியும். உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் என்னை வளர்ப்பவர் சுயம் பரமாத்மா அப்படின்னு உடனே சொல்லுவாங்க. அவ்வளவு போதை இருக்குதா? அல்ல எப்போதாவது மெர்ஜாகி விடுகிறதா? மற்றும் எப்பொழுதாவது எமர்ஜாகி ஆகிறது என்றிருக்கிறதா? பிறந்த உடனேயே அளவற்ற பொக்கிஷங்களினால் நிரம்பி இருக்கிறீர்கள். அழியாத ஆஸ்தியின் அதிகாரத்தை எடுத்து விட்டீர்கள். பிறந்த உடனேயே திரிகாலதரிசியான சத்தியமான ஆசிரியர் 3 காலங்களின் படிப்பை எவ்வளவு சுலபமான விதி மூலம் படிப்பித்து விட்டார். எவ்வளவு உயர்ந்த படிப்பு! மேலும் படிப்பிப்பவரும் எவ்வளவு உயர்ந்தவர்! ஆனால் யாருக்கு படிப்பிக்கப்படுகிறது? யார் மேல் உலகமே நம்பிக்கை இழந்திருந்ததோ
அவர்களை நம்பிக்கை உரியவராக ஆக்கப்பட்டிருக்கிறது. படிப்பிக்க மட்டும் செய்யவில்லை, ஆனால் படிப்பதற்கான லட்சியமே உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைவதுதான். பரமாத்மா படிப்பின் மூலமாக உயர்ந்த பதவியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? அந்த மாதிரியான பதவி முழு உலகின் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியின் முன் எவ்வளவு உயர்ந்தது! அனாதி சிருஷ்டி சக்கரத்தில் துவாபர யுக ஆரம்பத்திலிருந்து என்னென்ன அழியக்கூடிய பதவிகள் கிடைத்திருக்கின்றனவோ அவைகளில் மிக உயர்ந்த பதவியாக முதலில் ராஜ பதவியை மகிமை செய்கிறாங்க. ஆனால் உங்களுடைய ராஜ பதவிக்கு முன்பு அந்த ராஜ பதவி உயர்ந்ததா என்ன? இன்றைய நாட்களில் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரி ஓட பதவி உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியாகும். மிக பெரிய படிப்பு மூலமாக தத்துவ ஞானி ஆவார்கள். சேர்மன், டைரக்டர் ஆகியவர்கள் ஆவாங்க. பெரிய பெரிய ஆஃபீஸர் ஆவாங்க. ஆனால் இவை அனைத்து பதவிகளும் உங்களுக்கு எதிரே ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய இந்த ஒரு ஜென்மத்தில் பல ஜென்மங்களுக்கான உயர்ந்த பதவி அடைவதற்கான பரமாத்மாவின் கேரண்டி இருக்குது. மேலும் அந்த ஒரு ஜென்ம படிப்பு, அதாவது வெளியுலக ஜென்ம படிப்பு மூலமாக அந்த ஒரு ஜென்மத்தில் கூட பதவி அடைவதற்கான எந்த கேரண்டியும் இல்லை. அப்படின்னா நீங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள்! உங்களுக்கு கிடைக்கும் பதவியும் மிக உயர்ந்தது மற்றும் ஒரு ஜென்மத்தின் படிப்பு மூலமாக அநேக ஜென்மங்களின் பதவி கிடைக்கிறது. அப்படியானால் பாக்கியம்தான் இல்லையா? அந்த பாக்கியம் முகம் மூலமாக தென்படுகிறதா? நடத்தை மூலமாக தென்படுகிறதா? ஏன்னா நடத்தை மூலமாக மனிதனின் நிலை தெரிந்து விடுகிறது. எனவே உங்களுடைய இவ்வளவு உயர்ந்த பாக்கியத்தின் நிலை தென்படும் அளவிற்கு உங்களுடைய நடத்தை இருக்கிறதா? அல்லது இப்பொழுதும் சாதாரணமாக தென்படுகிறீர்களா? என்னவாக இருக்குது? சாதாரணத்தில் தன்மை தென்படட்டும். உங்களுடைய ஜட சிலைகள் மகான் தன்மையை இதுவரை அனுபவம் செய்விக்கின்றன. இப்பொழுது கூட எப்படிப்பட்ட ஆத்மாவையும் லக்ஷ்மி நாராயணன், சீதாராம் மற்றும் தேவிகள் ஆக்கி விடுகிறார்கள் என்றால் சாதாரண நபரிலும் மகான் தன்மையை அனுபவம் செய்து தலை வணங்குகிறார்கள் இல்லையா? உண்மையிலேயே இவர் நாராயணன் மற்றும் ராம் இல்லை என்று தெரிந்தும் இருக்கிறார்கள். அப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த நேரம் மகான் தன்மையின் காரணத்தினால் தலை வணங்குறாங்க. மனதால் நினைத்து பூஜை செய்கிறாங்க. ஆனால் நீங்களோ சுயம் சைத்தன்ய தேவி தேவதைகளின் ஆத்மாக்களாவீர்கள். சைத்தன்ய ஆத்மாக்கள் உங்களிடமிருந்து எவ்வளவு மகான் தன்மை அனுபவமாகணும். அப்படி ஆகுதா? உங்களுடைய உயர்ந்த பாக்கியத்தை கை மற்றும் தலை மூலமாக இல்லாமல் மனதால் நமஸ்காரம் செய்யட்டும். மனதால் உங்களுடைய பாக்கியத்தை அனுபவம் செய்து தானும் குஷியில் நடனமாடட்டும். இவ்வளவு உயர்ந்த படிப்பின் பிராப்தி உயர்ந்த பாக்கியமாகும். மனிதர்கள் படிப்பு படிப்பதே இந்த வாழ்க்கையில் உடலை நிர்வகிப்பதற்கு வேண்டிய சம்பாத்தியம் செய்வதற்காக. அதைத்தான் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்று கூறுகிறார்கள். உங்களுடைய படிப்பு மூலமாக சோர்ஸ் ஆஃப் இன்கம் எவ்வளவு? நிரம்பி வழியும் அல்லவா? உங்களுடைய வருமானத்தின் கணக்கு என்ன? அவர்களுடைய கணக்கோ லட்சங்களில் கோடிகளில் இருக்கும். ஆனால் உங்களுடைய கணக்கு என்ன? உங்களுடைய வருமானம் எவ்வளவு? ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு. அப்படி முழு நாளிலும் எத்தனை அடி எடுத்து வைக்கிறீர்கள்? மேலும் எத்தனை மடங்கு சேமிக்கிறீங்க? இந்த மாதிரியான வருமானம் வேறு யாருக்காவது இருக்குதா? உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம்! அப்படியானால் தன்னுடைய படிப்பின் பாக்கியத்தை விழித்தோன்றும் அளவிற்கு அனுபவம் செய்யுங்கள். யார்கிட்டையாவது கேட்குறீங்க அப்படின்னா பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரிகளோ ஆகிவிட்டோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரி என்றால் உயர்ந்த பாக்கியத்தின் ரேகை நெற்றியில் பிரகாசமாக தென்பட வேண்டும். அப்படியின்றி பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரியாகத்தான் இருக்கிறோம், கிடைத்துவிடும், ஏதாவது ஆகித்தான் விடுவோம், அந்த பாதையில் சென்று கொண்டுதான் இருக்கிறோம், ஆகித்தான் விட்டோம் இல்லையா? ஆகிவிட்டீர்கள் அல்லது பாக்கியத்தை பார்த்து பறந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆகிவிட்டீர்களா அல்லது பாக்கியத்தை பார்த்து பறந்து கொண்டிருக்கிறீர்களா? இதில் ஆகித்தான் விட்டோம், ஆகி கொண்டுதான் இருக்கிறோம், நடந்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் யாரோடது? உயர்ந்த பாக்கியவானுடைய வார்த்தைகளாயிவை. பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரி என்றால் மகிழ்ச்சியோடு அன்பு நிறைந்த வாழ்க்கையை வாழ்கிறவங்க. எப்பொழுதாவது கட்டாயத்தின பேரில், எப்பொழுதாவது அன்போடு, அந்த மாதிரி இல்லை. எப்பொழுதாவது ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா என்ன சொல்கிறீங்க? விரும்பவில்லை, ஆனால் கட்டாயமாகிவிட்டது. பாக்கியவான் என்றால் கட்டாயங்கள் முடிவடைவது.
அன்போடு நடந்து கொள்பவர் விரும்பத்தான் செய்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான பாஷை பாக்யவான் பிராமண ஆத்மாக்களினுடையது இல்லை. பாக்யவான் ஆத்மாக்கள் அன்பின் ஊஞ்சலில் போதையில் பறப்பார்கள், பறக்கும் கலையின் மகிழ்ச்சியில் இருப்பார்கள். கட்டாயங்கள் அவர்களுக்கு எதிரில் வரவே முடியாது. புரிந்ததா? தன்னுடைய உயர்ந்த பாக்கியத்தை உள்ளடக்கி வைக்காதீர்கள், வெளிக்கொண்டு வாருங்கள். மூன்றாவது விஷயம், சத்குரு மூலமாக என்ன பாக்கியம் கிடைச்சிருக்கு? முதலில் மகா மந்திரம் கிடைச்சது. சத்குருவின் மகா மந்திரமாக என்ன கிடைச்சது? தூய்மையாகுங்கள், யோகியாகுங்கள். பிறந்தவுடனேயே இந்த மகா மந்திரம் சத்குரு மூலமாக கிடைச்சது. இந்த மகா மந்திரம்தான் எல்லா பிராப்திகளின் சாவியாகும். இது அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைச்சிருக்கு. வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கைதான், அதாவது தூய்மையான வாழ்க்கைதான் அனைத்து பிராப்திகளின் ஆதாரம். எனவே இதுதான் சாவி. ஒருவேளை தூய்மை இல்லை, யோகி வாழ்க்கை இல்லை என்றால் அதிகாரியாக இருந்தும் கூட அதிகாரத்தின் அனுபவம் செய்ய முடியாது. மகாமந்திரம் அனைத்து பொக்கிஷங்களின் அனுபவத்தின் சாவியாகும். இந்த மாதிரி சாவியின் மகாமந்திரம் உயர்ந்த பாக்கியமாக சத்குரு மூலமாக எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. மேலும் கூடவே சத்குரு மூலமாக வரதானங்களின் பிராப்தியாகி இருக்கின்றன. வரதானங்களின் பட்டியலோ ரொம்பவும் நீளமானது. எத்தனை வரதானம் கிடைச்சிருக்கு? அவ்வளவு வரதானங்களின் பாக்கியம் பிராப்தியாகி இருக்குது. வரதானங்களினாலேயே முழு பிராமண வாழ்க்கையும் நடத்தி கொண்டிருக்கிறீங்க, மேலும் நடத்த முடியும். எத்தனை வரதானங்கள் பட்டியல் தெரியுமா? அப்படி ஆஸ்தியும் இருக்கிறது, படிப்பும் இருக்கிறது, மற்றும் மகா மந்திரத்தின் சாவி வரதானங்களின் சுரங்கமும் இருக்குது. அப்படியானால் எவ்வளவு பாக்கியவானாக ஆகிவிட்டீர்களா? அல்லது மறைத்து வைத்திருக்கிறீர்களா? பிறகு கடைசியில் திறப்பீங்களா? வெகு காலமாக பாக்கியத்தை அனுபவம் செய்பவர் கடைசியிலும் பல கோடி மடங்கு பாக்கியவானாக பிரத்யட்சமாவார். இப்பொழுது இல்லை என்றால் கடைசியிலும் இல்லை, இப்பொழுது இருக்கிறது என்றால் கடைசியிலும் இருக்குது. சம்பூர்ணமாக கடைசியில்தான் ஆக வேண்டும் என்று ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். சம்பூர்ணமான வாழ்க்கையின் அனுபவம் இப்பொழுதிலிருந்தே ஆரம்பமானால் கடைசியில் பிரத்யக்ஷ ரூபத்தில் வருவீர்கள். இப்பொழுது தனக்கும் அனுபவமாகட்டும், மற்றவர்களுக்கும் அனுபவமாகட்டும். நெருக்கத்தில் உறவில் யார் வருகிறார்களோ அவர்களுக்கும் அனுபவமாகட்டும். பின்பு கடைசியில் உலகத்தில் பிரத்யக்ஷமாகும். புரிந்ததா? பாப்தாதா இன்று அனைத்து குழந்தைகளின் உயர்ந்த பாக்கிய ரேகையை பார்த்து கொண்டிருந்தார். எவ்வளவு பாக்கியத்தை தந்தை பார்த்தாரோ அந்த அளவிற்கு அனுபவத்தை குழந்தைகள் குறைவாக செய்கிறாங்க. பாக்கிய சுரங்கம் அனைவருக்கும் கிடைச்சிருக்கு. ஆனால் சிலருக்கு காரியத்தில் ஈடுபடுத்த தெரியும், மற்றும் சிலருக்கு காரியத்தில் ஈடுபடுத்த தெரியாது. எவ்வளவு ஈடுபடுத்த முடியுமோ அவ்வளவு ஈடுபடுத்துறது கிடையாது. எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் கிடைச்சிருக்கு. ஆனால் பொக்கிஷங்களை காரியத்தில் ஈடுபடுத்தி தந்தையின் பொக்கிஷத்தை தன்னுடைய பொக்கிஷமாக அனுபவம் செய்வதில் வரிசை கிரமமாக இருக்கிறாங்க. தந்தை வரிசை கிரமமாக கொடுக்கல, அனைவருக்கும் நம்பர் 1 ஆகத்தான் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் காரியத்தில் ஈடுபடுத்துவதில் அவர்கள் தனக்குத்தானோ நம்பரை ஏற்படுத்திட்டாங்க. புரிந்ததா? நம்பர் ஏன் உருவாகிறது? எவ்வளவு உபயோகிப்பீர்களோ, காரியத்தில் ஈடுபடுத்துவீர்களோ அவ்வளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். உள்ளடக்கி வைத்து கொண்டீர்கள் என்றால் அதிகரிக்காது. மேலும் தானும் அனுபவம் செய்ய மாட்டார், மற்றவர்களுக்கும் அனுபவம் செய்விக்க முடியாது. எனவே நடத்தை மற்றும் முகத்தில் கொண்டு வாருங்கள். புரிந்ததா என்ன செய்ய வேண்டும் என்று? என்ன நம்பர் கிடைத்தாலும் நல்லதா? 108 வரலன்னா 16,000 கூட கிடைச்சிரும். ஏதாவது ஒன்று ஆயிடுவோம் இல்லையா? ஆனால் 16,000 மாலை எப்பொழுதும் ஜெபிக்கப்படுவதில்லை, எங்காவது எப்பொழுதாவது ஜெபிப்பாங்க. 108 மாலையையோ எப்பொழுதுமே ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். இப்பொழுது நான் யார்? இதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்களோ 16,000 வருவீர்கள் என்று தந்தை சொல்றாரு, மற்றும் வேறு சிலரும் கூறுகிறார்கள் என்றால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? ஏற்றுக்கொள்வீர்களா? கேள்விக்குறி ஆரம்பமாகிவிடும் இல்லையா? எனவே நான் யார் என்று நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். நாலாபுரமும் உள்ள மிக உயர்ந்த பாக்யவான் ஆத்மாக்களுக்கு, அனைத்து பிறந்த உடனேயே பரமாத்ம ஜென்மத்தின் அதிகாரத்தை பிராப்தி அடைந்த ஆத்மாக்களுக்கு, அனைத்து உயர்ந்த ஆஸ்தி மற்றும் பரமாத்மா பாலனையை எடுக்கக்கூடியவர்களுக்கு
சத்தியமான ஆசிரியர் மூலமாக உயர்ந்த படிப்பின் உயர்ந்த வருமானம் செய்பவர்களுக்கும் மற்றும் சத்குரு மூலமாக மகா மந்திரம் மற்றும் அனைத்து வரதானங்கள் பிராப்தி செய்யக்கூடிய, ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு சேமிப்பு செய்யக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரம். பாப்தாதாவின் தனிப்பட்ட சந்திப்பு குரூப் 1. சரியான சேவை மற்றும் சரியான நினைவின் அடையாளம் தடையின்றி இருப்பது மற்றும் தடைகளற்றவராக ஆவது. எப்பொழுதும் தன்னுடைய உயர்ந்த பாக்கியத்தின் பாடல் தானாகவே மனதில் பாடிக்கொண்டிருக்கிறதா? இது ஆரம்பமும் முடிவும் இல்லாத அழியாத பாடல். இதை பாட வைக்க வேண்டியது இல்லை, தானாகவே பாடுகிறது. எப்பொழுதும் இந்த பாடல் ஒலிப்பது என்றால் எப்பொழுதுமே தன்னுடைய குஷியின் பொக்கிஷத்தை அனுபவம் செய்வது. எப்பொழுதும் குஷியாக இருக்கிறீர்களா? பிராமணர்களின் வேலையே குஷியாக இருப்பது மற்றும் குஷியை கொடுப்பது. இந்த சேவையிலேயே எப்பொழுதும் பிஸியாக இருக்கிறீர்களா? அல்லது எப்பொழுதாவது மறந்தும் போய்விடுகிறதா? மாயை வருகிறது என்றால் என்ன செய்கிறீங்க? எவ்வளவு நேரம் மாயா இருக்குதோ அவ்வளவு நேரம் குஷியின் பாடல் நின்றது, ஒலிக்கிறது கிடையாது. தந்தையின் துணை எப்பொழுதும் இருக்கிறது என்றால் மாயா வர முடியாது. மாயா வருவதற்கு முன்னாடி தந்தையின் துணையிலிருந்து பிரித்து தனியாக ஆக்குது, பின்பு முற்றுகையிடுகிறது. ஒருவேளை தந்தை உடன் இருக்கிறார் என்றால் மாயா நமஸ்காரம் செய்யும், முற்றுகையிடாது. அப்படியானால் எப்பொழுது மாயாவை தன்னுடைய எதிரி என்று மிகவும் நன்றாக தெரிந்து கொண்டீர்களோ பின்பு ஏன் வரவிடுகிறீர்கள்? பாபாவின் துணையை விட்டு விடுகிறீர்கள் இல்லையா? எனவே மாயா வருவதற்கான வாயில் கிடைச்சிருது. வாசல்ல ஒரு பூட்டு இல்லை, 2 பூட்டு போடுங்க. இன்றைய நாட்களில் ஒரு பூட்டு உபயோகப்படுத்தப்படுவதில்லை. அப்படி 2 பூட்டு, 2 பூட்டு, நினைவு மற்றும் சேவை. சேவையும் கூட சுயநலமற்ற சேவை. இதுதான் பூட்டு. ஒருவேளை சுயநலமற்ற சேவை இல்லை என்றால் அந்த பூட்டு பலகீனமாக ஆகிவிடும், திறந்துவிடும். நினைவு கூட சக்திசாலியானதாக இருக்கணும். சாதாரண நினைவு இருக்கிறது என்றால் கூட பூட்டுன்னு சொல்ல மாட்டோம். எனவே எப்பொழுதும் சோதனை செய்யுங்கள். நினைவோ இருக்கிறது, ஆனால் சாதாரண விளைவு இருக்கிறதா, நினைவு இருக்கிறதா, அல்லது சக்திசாலியான நினைவு இருக்கிறதா? அதே போல சேவை செய்கிறீர்கள், ஆனால் சுயநலமற்ற சேவையா அல்லது ஏதாவது சுயநலம் நிரம்பி இருக்கிறதா? சேவை செய்தும் கூட நினைவில் இருந்தும் கூட ஒருவேளை மாயா வருது அப்படின்னா சேவை மற்றும் நினைவில் அவசியம் ஏதோ குறை இருக்குது. நான் எப்பொழுதும் குஷியில் பாடல் பாடும் உயர்ந்த பாக்கியவான் ஆத்மா என்ற நினைவிலேயே முன்னேறிக்கொண்டே இருங்கள். சரியான யோகா மற்றும் சரியான சேவையினுடைய அடையாளமே தடையின்றி இருப்பது மற்றும் தடைகளற்றவராக ஆகுவது. தடையின்றி இருக்கிறீங்களா அல்லது ஏதாவது தடைகள் எப்பொழுதாவது வருதா? பின்பு சில நேரம் தேர்ச்சி பெற்று விடுகிறீர்கள், சில நேரம் கொஞ்சம் தோல்வி அடைஞ்சிடுறீங்க. ஏதாவது ஒரு விஷயம் வருது, அதில் ஒருவேளை இது ஏன், இது என்ன என்று எந்த விதமான லேசான ஃபீலிங் என்றால் அது தடையாகும். எனவே வீணான ஃபீலிங்கிலிருந்து விடுபட்டவராகவும் ஃபீலிங் அணுக முடியாத ஆத்மாவாகவும் ஆகிவிட்டோம் என்றால் மாயையை வென்றவர் ஆகிவிடுவோம் என்று எப்பொழுதும் நினையுங்கள். இருந்தாலும் பாருங்க, தந்தையின் குழந்தையாக ஆகிவிட்டீர்கள். தந்தையின் உடையவராக ஆவது என்பது எவ்வளவு குஷியான விஷயம். பகவானின் இவ்வளவு நெருக்கமான உறவுல வருவோம்னு ஒரு பொழுதும் கனவில் கூட நினைத்ததில்லை. ஆனால் உண்மையிலேயே நடைமுறையில் ஆகிவிட்டோம். அப்படியானால் என்ன நினைவு வைத்துக் கொள்வீர்கள்? நான் எப்பொழுதும் குஷி என்ற பாடல் பாடுபவன். இந்த குஷியின் பாடல் ஒரு பொழுதும் முடிவடைய முடியாது. டீச்சர்களின் அர்த்தமே தன்னுடைய ஃபீச்சர்ஸ் மூலமாக அனைவருக்கும் ஃபரிஷ்தாவின் லட்சணங்களை அனுபவம் செய்விப்பவர். அந்த மாதிரி டீச்சர்களா? சாதாரண ரூபம் தென்பட வேண்டாம், எப்பொழுதும் ஃபரிஷ்தா ரூபம் தென்படட்டும். என்ன டீச்சர்கள் பொறுப்பில் இருப்பவர்கள் அல்லவா? எனவே யார் பொறுப்பில் இருப்பவர் ஆறாங்களோ, மேலும் அவர் சுயம் என்ன அனுபவம் செய்கிறாரோ அதை மற்றவர்களுக்கும் அனுபவம் செய்விப்பார். பொறுப்பில் இருப்பவர்களாக ஆகியிருக்கிறீங்க. இது பாக்கியம்தான். இப்பொழுது இந்த பாக்கியத்தின் அனுபவத்தை தன்னுள் அதிகரிக்கச் செய்யுங்கள் மற்றும் மற்றவர்களுக்கும் அனுபவம் செய்வியுங்கள். அனைத்தையும் விட முக்கியமான விஷயம் அனுபவி மூர்த்தி ஆவதாகும். குரூப் 2. என்னுடைய பாபா என்ற நினைவில் கொண்டு வருவது என்றால்
அனைத்து பிராப்திகளின் பொக்கிஷம் நிரம்புவதாகும். எப்பொழுதும் சக்திசாலியாக இருப்பதற்கான அனைத்தையும் விட சுலபமான விதி என்ன? எந்த விதி மூலமாக சுலபமாகவும் எப்பொழுதும் தடைகளற்றவராகவும் இருக்க முடியும், மேலும் ஏறும் கலையின் அனுபவம் செய்ய முடியும்? அனைத்தையும் விட சுலபமான விதி என்னன்னா, வேறு எதுவும் மறந்துட்டா கூட ஒரு விஷயத்தை ஒரு பொழுதும் மறக்காதீங்க. என்னுடைய பாபா தந்தை, என்னுடைய பாபா என்று இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்வது, இதுதான் முன்னேறுவதற்கான அனைத்தையும் விட சுலபமான விதி. என்னுடையது என்னுடையது என்ற உணர்விற்கான சமஸ்காரமோ வெகு காலமாக இருக்கவே செய்து, அதே சமஸ்காரத்தை மாற்ற மட்டும் வேண்டும். அநேக என்னுடையதை ஒரு என்னுடைய பாபா என்பதில் உள்ளடக்க வேண்டும். ஒருவரை நினைவு செய்வது சுலபம்தான் இல்லையா? மேலும் என்னுடைய ஒன்றில் அனைத்தும் வந்து விடுகிறது. அப்படி அனைத்தையும் விட சுலபமான விதி என்னுடைய பாபா என்பதாகும். என்னுடைய என்ற வார்த்தை அப்படிப்பட்டது, விரும்பாட்டாலும் கூட நினைவில் வருது. என்னுடையதை நினைவு செய்ய வேண்டியதாக இருப்பதில்லை, ஆனால் இயல்பாகவே நினைவு வருகிறது. மறப்பதற்கு முயற்சி செஞ்சால் கூட என்னுடையது மறப்பதில்லை. யோகா ஒருவேளை பலகீனமாக இருக்குதுன்னாலும் கூட அதற்கு காரணம் என்னுடையது என்பதுதான். மேலும் யோகா சக்திசாலியாக இருக்குது அப்படின்னாலும் அதற்கும் காரணம் என்னுடையது தான். என்னுடைய பாபா என்றால் யோகா சக்திசாலியாகி விடுகிறது. மேலும் என்னுடைய உறவினர், என்னுடைய பொருள் என்ற இந்த அநேக என்னுடையவை நினைவு வருகிறது அப்படின்னா யோகா பலகீனமாவதாகும். அப்படியானால் சுலபமான விதி மூலமாக ஏன் முயற்சியை அதிகரித்து கொள்ளக்கூடாது? விதி மூலமாகத்தான் சித்தி, அதாவது பிராப்தி ஆகிறது. ரித்தி சித்தி அற்ப காலத்திற்கானதாக இருக்குது. ஆனால் விதி மூலமாக பிராப்தி ஆகும் சித்தி அழியாததாக இருக்குது. அப்படி இங்கு ரித்தி சித்தியோட விஷயமே இல்லை. ஆனால் விதி மூலமாக சித்தியை பிராப்தி செய்ய முடியும். விதியை கடைபிடிக்க தெரியுமா? இல்லைன்னா கடினமானதாக இருக்குதா? பலகீனமானவராக ஆவதுன்னா கடினம் அனுபவம் ஆவது. பலகீனமின்றி கடினம் இருக்கிறது கிடையாது. அப்படின்னா நீங்கள் பலகீனமானவங்களா? அல்லது மாயா சில நேரம் பலகீனமாக்கி விடுதா? ஒருவேளை என்னுடைய பாபா நினைவு வருகிறது என்றால் தந்தை சர்வசக்திவான் இல்லையா? நினைவு வருவதினால் தன்னுடைய மாஸ்டர் சர்வசக்திவானின் ஸ்வரூபம் நினைவு வருகிறது. என்னுடைய பாபா என்று கூறினாலேயே தந்தை யார் என்ற அந்த நினைவு வருகிறது. மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவதினால் பலகீனமானவராகவும் ஆவதில்லை, கடினம் அனுபவம் செய்பவராகவும் ஆவதில்லை. எப்பொழுதும் சுலபமாக அனுபவமாகிறது. எந்த அளவிற்கு எவ்வளவு முன்னேறி செல்வீங்களோ அவ்வளவு எளிதிலும் எளிதாக அனுபவம் செய்து கொண்டே இருப்பீங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எப்பொழுதுமே நினைவில் வைங்க, என்னுடைய பாபா. என்னுடைய பாபா நினைவில் வருகிறது. மேலும் அனைத்து பிராப்திகளின் பொக்கிஷம் அனுபவமாவது. அப்படி பொக்கிஷம் நிரம்பி இருக்குது இல்லையா? எல்லா பொக்கிஷங்களும் நிரம்பி இருக்குதா? இல்லை சில நிரம்பி இருக்குது மற்றும் சில நிரம்பவில்லையா? சுகத்தின் அனுபவமும் ஆகுது, ஆனால் அமைதியின் அனுபவம் ஆவதில்லை, சக்தியின் அனுபவம் ஆவதில்லை. இப்படி இல்லைல்ல. அனைத்து பொக்கிஷங்களின் அதிபதியின் குழந்தை, தந்தையின் பொக்கிஷம் என்பது என்னுடைய பொக்கிஷம். அப்படி எவ்வளவு நிரம்பி இருப்பீர்களோ, நிரம்பிய பொருள் ஒரு பொழுதும் ஆடாது, கொஞ்சம் காலியானாலும் ஆடும். அப்படி எப்பொழுதும் நிரம்பி இருப்பது என்றால் எப்பொழுதும் ஆடாமல் இருப்பது, குழப்பம் இல்லாத நிலை. ஒரு பொழுதும் புத்தி சஞ்சலம் அடைய முடியாது. ஏதாவது விகாரத்தின் வசமாவது அப்படின்னா புத்தி சஞ்சலமாவது. ஆடாத அசையாதவர்களாக இருக்கிறீர்கள், மேலும் எப்பொழுதும் இருப்பீர்கள். நல்லது. குரூப் 3. நினைவு மூலமாக அனைத்து காரியங்களும் தானாகவே வெற்றியடைகின்றன. சொல்வதற்கும் கேட்பதற்கும் அவசியம் இல்லை. எப்பொழுதும் மற்றும் சுலபமாக யார் நினைவில் வர்றாங்க? பாபா. பாபாவும் ஏன் நினைவில் வர்றாரு? ஏன்னா அவர் அன்புக்குரியவராக இருக்கிறாரு. அப்படி யார் அன்புக்குரியவராக இருக்கிறாரோ அவரை நினைவு செய்ய வேண்டியதில்லை. அவருடைய நினைவு தானாக வருது. அவர் மேலே உள்ளபூர்வமான அன்பு இருக்குது, உண்மையான அன்பு இருக்குது, சுயநலமற்ற அன்பு இருக்குது. அப்படி எல்லாரையும் விட அன்பிற்குரியவர் யார்? தந்தை. அப்படியானால் தந்தையை மறப்பது கடினமா அல்லது நினைவு செய்கிறது கடினமா? எப்பொழுதாவது ஒரு மாதிரியான சூழ்நிலை வருது, என் நிலை எப்படி ஆகிவிடுகிறது, பின்பு நினைவு செய்ய வேண்டி இருக்கிறதா அல்லது நினைவு தானா வருதா? என்ன ஆகுது?
சூழ்நிலையின் அர்த்தமே வெளியில் இருந்து வருவது, தன்னுடையதல்ல, மற்றது, மற்றவர்கள் மூலமாக வரும் நிலையைத்தான் சூழ்நிலை என்று கூறப்படுகிறது. அப்படி சூழ்நிலை, அதாவது பரஸ்திதி, சக்திசாலியாக இருக்குதா அல்லது தன்னுடைய நிலை சுயஸ்திதி சக்திசாலியாக இருக்குதா? ஆனால் அந்த நேரம் என்ன ஆகுது? அந்த நேரம் சூழ்நிலை சக்தி நிறைந்ததாக ஆகிவிடுகிறது. பின்பு நினைவு செய்ய வேண்டியதாக இருக்குது. என்னுடைய பாபா அன்பான பாபா அப்படின்னா அன்பானவரை ஒருபோதும் மறக்க முடியாது. மேலும் சுயநலமற்ற அன்பு தந்தையை தவிர வேறு எந்த ஆத்மாவிடமிருந்தும் கிடைக்க முடியாது. ஆத்மாவுக்கு தனக்காக ஏதாவது சுயநலம் இருக்குது, ஆனால் பரமாத்மா சுயநலமற்றவராக இருக்கிறார். ஏன்? ஏன்னா பரமாத்மா கொடுப்பவர், ஆத்மா வாங்கி கொடுப்பவர். ஆத்மா தாமே கொடுப்பவர் இல்லை, ஆனால் வாங்கி கொடுக்க முடியும். மேலும் பரமாத்மா அவரே கொடுப்பார். நீங்கள் யார்? மாஸ்டர் வள்ளல் தான் இல்லையா? உண்மையிலேயே கொடுப்பது என்றால் அதிகரிப்பது. எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளோ அதிகரிக்குது. அழியும் பொக்கிஷம் கொடுப்பதனால குறையுது, மேலும் அழியாத பொக்கிஷம் கொடுப்பதினால் அதிகரிக்குது. ஒன்று கொடுங்க 1000 அடைங்க. அப்படியானால் கொடுக்க தெரியுமா அல்லது எடுக்க மட்டும்தான் தெரியுமா? யார் கொடுக்க முடியும்? யார் அவரே நிரம்பி இருக்கிறாங்களோ. ஒருவேளை தானே குறைவாக இருக்கிறார் அப்படின்னா கொடுக்க முடியாது. அப்படி வள்ளல் என்றால் எப்பொழுதும் நிரம்பி இருப்பவர், முழுமையாக இருப்பவர். அப்படின்னா சுலபமான நினைவாக எது ஆச்சு? அன்பான பாபா. ஏதாவது தேவைக்காக நினைவு செய்யாதீங்க. தேவைக்காக நினைவு செய்கிறதுல கடினம் ஏற்படும். அன்போடு நினைவு செய்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். தேவைக்காக நினைவு செய்வது நினைவே இல்லை, அதுக்கு பேர் வேண்டுகோள் விடுப்பது. அப்படி வேண்டுகோள் விடுக்கிறீங்களா? இந்த மாதிரி செய்து விடுங்கள், இந்த மாதிரி செய்யுங்களேன், இந்த மாதிரி இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறீங்களா? நினைவு மூலமாக அனைத்து காரியங்களும் தானாகவே வெற்றியாகி விடுகின்றன. கூறுவதற்கு அவசியமே இல்லை. வெற்றி பிறப்புரிமையாகும். அதிகாரம் கேட்பதினால் கிடைப்பதில்லை, தானாகவே கிடைக்குது. அப்படி நீங்கள் அதிகாரியா அல்லது கேட்பவரா? அதிகாரி என்னுடைய அதிகாரம் என்று எப்பொழுதும் போதையில் இருப்பாங்க. கேட்கறது முடிஞ்சிருது இல்லையா? தந்தை கிட்ட கூட கேட்க வேணாம், இதை கொடுத்து விடுங்கள், கொஞ்சம் குஷி கொடுத்துடுங்க, கொஞ்சம் அமைதி கொடுத்துருங்க, அப்படி கேட்குறீங்களா? தந்தையின் பொக்கிஷம் என்னுடைய பொக்கிஷம், எப்பொழுதும் என்னுடைய பொக்கிஷம் என்றால் கேட்பதற்கு என்ன அவசியம் இருக்குது? அப்படி அதிகாரி வாழ்க்கையின் அனுபவம் செய்பவர்கள் தான் இல்லையா? அநேக ஜென்மங்கள் கேட்பவர்களாக இருந்தீங்க, இப்போ அதிகாரி ஆகி இருக்கிறீங்க. எப்பொழுதும் இந்த அதிகாரத்தின் போதையில் இருங்க. பரமாத்மா அன்பின் அனுபவி ஆத்மாக்கள் நீங்கள். எனவே எப்பொழுதும் இந்த அனுபவத்தின் மூலமாக சகஜ யோகியாகி முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். அதிகாரி ஆத்மாக்கள் கனவில் கூட கேட்க முடியாது. குழந்தையிலிருந்து எஜமானனாக இருப்பவர்கள் நீங்கள். நல்லது. குரூப் 4, ஏக்ரஸ் நிலையை உருவாக்குவதற்காக ஒருவரின் நினைவில் இருங்கள், ட்ரஸ்டி ஆகுங்கள். எப்பொழுதும் ஏக்ரஸ் நிலையில் நிலைத்திருப்பதற்கான எளிதான விதி என்ன? ஒருவரின் நினைவு ஏக்ரஸ் நிலையை உருவாக்குகிறது. ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே இல்லை. ஏன்னா ஒருவரில் அனைத்தும் அடங்கி இருக்குது. எப்படி விதையில் அனைத்து விஷயங்களும் அடங்கி இருக்குது இல்லையா? மரத்தின் ஒவ்வொன்றையும் நினைவு செய்கிறது கடினம், ஆனால் ஒரு விதையை நினைவு செய்தீங்க அப்படின்னா எல்லாமே சுலபமாயிடுது. தந்தையும் விதை ரூபமாக இருக்கிறார். அவரில் அனைத்து உறவுகளின் அனைத்து பிராப்திகளின் சாரம் இருக்குது. ஒரு தந்தையை நினைவு செய்வது என்றால் சாரஸ்வரூபமாவது. அப்படி ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்று இந்த ஒருவரின் நினைவு ஏக்ரஸ் நிலையை உருவாக்குது. அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்களா? அல்லது குடும்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா இன்னொருவர் மற்றொருவர்கள் அப்படியெல்லாம் இருக்கிறாங்களா? என்னுடைய குழந்தை, என்னுடைய குடும்பம், இந்த மாதிரிலாம் இல்லையா? அப்படியானால் ஒரு தந்தை என்று இல்லை தானே? என்னுடைய குடும்பமா அல்லது உன்னுடைய குடும்பமா? ட்ரஸ்டியாக இருந்து கவனிக்கிறீங்களா அல்லது குடும்பஸ்தனாகி கவனிக்கிறீங்களா? ட்ரஸ்டின்னா உன்னுடையது, மேலும் குடும்பஸ்தன் என்றால் என்னுடையது. அப்படியானால் நீங்கள் யார்? என்னுடையது என்னுடையது என்று இருந்து என்ன கிடைச்சது? என்னுடைய இது என்னுடைய இது என்னுடைய என்னுடைய என்ற விஸ்தாரத்தினால என்ன கிடைச்சது? ஏதாவது கிடைச்சிச்சா அல்லது இழந்தீங்களா? எவ்வளவு என்னுடையது என்னுடையது என்று கூறினீங்களோ அந்த அளவு என்னுடையது எதுவுமே இல்லாமல் ஆயிடுச்சு. ட்ரஸ்டி வாழ்க்கை எவ்வளவு பிரியமானதாக இருக்குது. கவனித்து கொண்டும் எந்த சுமையும் இல்லை, எப்பொழுதும் லேசாக இருக்கும் நிலை. பாருங்க, குடும்பஸ்தனாகி சுமையை தூக்கி தூக்கி என்ன நிலைமை ஆயிடுச்சு. உடலை இழந்தீங்க, மனதையும் அமைதி இல்லாமல் ஆக்குனீங்க, மேலும் உண்மையான செல்வத்தையும் இழந்தீங்க. உடலை நோயானதாக ஆக்குனீங்க, மனதை அமைதி இல்லாமல் ஆக்குனீங்க, மேலும் செல்வத்தில் எந்த சக்தியும் இல்லாமல் ஆயிடுச்சு.
இன்றைய 1000 ரூபாய் முந்தைய காலத்தின் 1 ரூபாய்க்கு சமம். அப்படி செல்வத்தின் சக்தி சென்று விட்டதில்லையா? இப்பொழுது சுமை தூக்குவதின் அனுபவத்தை செய்துவிட்டீர்கள், மேலும் லேசாக இருப்பதின் அனுபவத்தை செய்துவிட்டீர்கள் என்பதினால் அனுபவசாலிகள் ஒரு பொழுதும் ஏமாற்றம் அடைய மாட்டாங்க. எப்பொழுதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒருவேளை மாயாவிடம் ஏமாற்றம் அடைகிறீர்கள் என்றால், ஏமாற்றம் அடைவதின் அடையாளம் என்னவா இருக்குது? துக்கத்தின் அலை. கொஞ்சமாவது துக்கத்தின் அலை எண்ணத்தில் கூட வருது அப்படின்னா அவசியம் எங்கோ ஏமாற்றம் அடைந்திருக்கிறார் என்பதாகும். எனவே எந்த விஷயத்தில் ஏமாற்றம் கிடைத்தது, ஏன் துக்க அலைகள் வந்தனன்னு சோதனை செய்யுங்க. சுகமளிப்பவரின் குழந்தைகள் நீங்கள் தான் இல்லையா? அப்படி சுகமளிப்பவரின் குழந்தைகளுக்கு துக்க அலைகள் வர முடியுமா? கனவு கூட மாறிடுச்சு. சுகத்தின் கனவு வரட்டும், குஷியின் கனவு வரட்டும், சேவையின் கனவு வரட்டும், தந்தையின் சந்திப்பை கொண்டாடும் கனவு வரட்டும். சமஸ்காரமும் மாறிடுச்சு அப்படின்னா கனவும் மாறிடுச்சு. நல்லது. குரூப் 5. யார் நஷ்டமோகா ஆகி நினைவு ஸ்வரூபமாக இருக்கிறாரோ அவர்தான் எவரடி ஆனவர். சதா தன்னை சர்வ பிராப்தி ஸ்வரூபமான ஸ்ரேஷ்ட ஆத்மான அனுபவம் செய்கிறீங்களா? ஏன்னா பிராப்தி ஸ்வரூபம்தான் பிறருக்கும் சர்வ பிராப்திகளையும் செய்ய வைக்கக்கூடியதாகும். கொடுப்பதில் தானாகவே பெறுவதும் அடங்கி இருக்குது. இப்போது தனது சகோதர சகோதரிகளின் வறிய நிலையை பார்த்து கருணை வருகிறது இல்லையா? எப்போது பரமாத்மாவின் பிராப்திகளுக்கு அதிகாரி ஆயிட்டீங்களோ, மனதில் அடைந்து விட்டேன் என்ற பாடலை பாடுறீங்க இல்லையா? அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன், பானாத்தா ஜோ சோ பாலியா. சம்பன்னமாகிவிட்டீர்கள். இப்படி சம்பன்னமாயிட்டீங்களா அல்லது விநாசம் வரை ஆவீங்களா? ஒருவேளை நேரம் உங்களை சம்பூர்ணமாக்கியது அப்படின்னா படைப்பு சக்திசாலியானதா இல்லை படைப்பவரா? எனவே நேரத்தை ஆக்கக்கூடாது, ஆனால் நேரத்தை அருகில் கொண்டு வர வேண்டும். நேரத்திற்காக காத்திருப்பவர்களாக ஆகக்கூடாது. எப்பொழுது அடைந்து விட்டீர்களோ அடைந்த சந்தோஷத்தில் இருப்பவர்களே சதா காலமும் எவரடி ஆனவர். நாளையே விநாசம் நடந்தது அப்படின்னா நீங்கள் தயாரா? இல்லை சிறிது காலம் தேவையா? எவரடி நஷ்டமோகா ஸ்மிருதி ஸ்வரூபம் இதில் பாஸ் ஆகிட்டீங்களா? எவரடி அப்படின்னாலே நஷ்டமோகா ஸ்மிருதி ஸ்வரூபம். அல்லது அந்த நேரத்தில் நினைவுக்கு வருமானு தெரியலை. குழந்தை என்ன செய்து கொண்டிருக்கிறதோ, எங்கு இருக்குதோ, சின்ன பேர குழந்தைகளுக்கு என்ன ஆச்சோ, அதே விநாசமாகி இருந்தால் இது ஞாபகத்துக்கு வருமா? கணவருக்கும் நல்லதே நடக்கட்டும், பேர குழந்தைகளுக்கும் நல்லதே நடக்கட்டும், அவர்களை இங்கு அழைத்து வந்து விடலாமா? இந்த நினைவு வருமா? வியாபாரம் என்ன ஆச்சோ, பணம் என்ன ஆகுமோ, ரோடு பிளந்துருச்சுன்னா என்ன செய்கிறது? திடீர்னு பேப்பர் வரும் பாருங்க. சதா அன்பானவராகவும் விலகியராகவும் இருப்பது தான் தந்தைக்கு சமமாவது. எங்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆனால் விலகியே இருப்பது. இந்த விலகி இருப்பது தான் தந்தையின் அன்பை அனுபவம் செய்விக்கும். தன் மீதோ அல்லது பிறர் மீதோ கொஞ்சம் கூட ஈர்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அது விலகியவராக ஆக்கவே விடாது. விலகியவராக மற்றும் அன்பானவராக இருப்பதன் பயிற்சி நம்பரில் முன்னேறச் செய்யும். இதற்கான எளிய முயற்சி நிமித்த பாவனை. நிமித்தம்னு புரிந்து கொள்வதனால் நிமித்தம் ஆக்குபவனின் நினைவு வந்துடுது. என் குடும்பம், என் வேலை இல்லை, நான் நிமித்தமானவன். நிமித்தம் என புரிந்து கொள்வதால் பேப்பரில் பாஸ் செய்து விடுவீர்கள். குரூப் 6. டபுள் லைட் ஆவதற்கு தந்தை சொல்வதை கேளுங்கள். தந்தையின் ஸ்ரேஷ்ட கர்மத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் அனைவரும் ஷரீரம் அல்லது ஸ்திதியில் நெருக்கமாக இருக்கும் ஆத்மாக்களா? அபுவில் இருப்பவர்கள் என்றால் அபுவின் பாபாவை போன்ற ஸ்திதியில் இருப்பவர்கள். எப்படி அபு மீது அன்பு உள்ளது எனில் நீங்கள் அருகில் இருக்க விரும்புகிறீர்களா? அவ்வாறு அத்தகைய தந்தை மீதும் அன்பு உள்ளதல்லவா? அன்பின் அடையாளம் சமமாக ஆவது. எனவே நீங்கள் அனைவரும் அன்பை கொடுப்பவர்கள் மற்றும் அன்பின் அடையாளத்தை காண்பிப்பவர்களா? மருத்துவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாருமே லேசாக இருக்கிறீங்களா? இருப்பதில், வருவதில், உண்பதில் எல்லாவற்றிலும் லேசாக இருக்கிறீங்களா? அல்லது கொஞ்சம் கனமாக இருக்குதா? மனதில் ஒன்றாக இருப்பவர்களுக்கு பிறகு குஷியானது எல்லாவற்றையும் மறக்கச் செய்து, குஷியில் உணவு கூட குளிர்ந்தோ சூடாகவோ உணரப்படாமல் மிகவும் அன்பானதாகவே தெரிகிறது, இனிமையாக தெரியுது. மிகவும் குஷியான சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது நீங்கள் அதை குளிர்ச்சியாக சாப்பிட்றீங்களா அல்லது சூடாக சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அது குஷியை வயிற்றில் நிரப்புகிறது. எனவே ஒன்றாகவே இருப்பவர்கள் என்றால்
குஷி நிரம்பியவராக இருப்பவர்கள் இல்லையா? அப்படித்தானே? உங்கள் அனைவருக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்தது. இதுவும் நாடகத்தின் மிக உயர்ந்த எதிர்காலம். நீங்கள் இரட்டை வெளிநாட்டவர்கள் மற்றும் இரட்டை சேவாதாரிகள். நீங்கள் இரட்டை சேவை செய்கிறீங்களா அல்லது மருந்துகளை மட்டும் கொடுக்குறீங்களா? ஒரே நேரத்தில் இரட்டை சேவை செய்வதற்கு நிமித்தமானவர்கள் இரட்டை சேவாதாரிகள். இரட்டை அன்பு மற்றும் ஒத்துழைப்புக்கு தகுதியானவர்கள் ஆகிறார்கள். நல்லா இருக்குது. நெருக்கமாக இருக்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. நெருக்கத்தில் இருப்பவர்களிடம் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா, நலமாக இருக்கிறீங்களா என்று கேட்க வேண்டிய அவசியம் உள்ளது. அனைவரும் நலமா? மதுபன் நிவாசி ஆவது அப்படின்னாலே சதா குஷியில் பறப்பது. எனவே மருத்துவமனையில் வேலைகள் எப்படி போயிட்டுருக்குது? இறக்கைகள் இருக்குதல்லவா? ஊக்க உற்சாகத்தின் சிறகுகளால் பறந்து கொண்டு இருக்கிறீர்கள். இரட்டை வெளிநாட்டினருக்கும் சதா பறக்கும் கலைதானே? அல்லது சில நேரம் ஏறும் கலை, சில நேரம் நகரும் கலை மற்றும் சில நேரம் பறக்கும் கலையா? எப்போதுமே பறக்கும் கலை. ஏன்னா நேரம் பறக்கும் கலையுடன் ஓடிக்கொண்டிருக்கிறது. பறக்கும் கலையுடன் நீங்கள் முன்னேறாவிட்டால் முடிவு என்னவாக இருக்கும்? எனவே நேரத்திற்கு முன்பாகவே நீங்கள் தயாராகுபவர்களா? நேரத்துக்காக காத்துட்ருக்கக்கூடாது. ஆனால் நேரம் சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறது. டபுள் விதேஷி என்பது உங்கள் பெயர் மற்றும் நடத்தை டபுள் லைட். சுமை சுமக்கும் அனுபவம் 63 ஜென்மங்கள் செஞ்சிட்டீங்க. இப்போ டபுள் லைட்டின் இரட்டை அனுபவம் செய்வதற்காக இந்த பிராமண பிறப்பு. எனவே இப்போது சதா டபுள் லைட்டாக இருங்கள். மருத்துவர்களும் டபுள் லைட்டாக இருக்கிறீங்களா அல்லது ஏதாவது சுமை இருக்குதா? பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் சுமை இருக்கிறதா அல்லது சில நேரங்களில் சற்று சுமையாக இருக்குதா? அதனால்தான் பாப்தாதா சொல்கிறாரு, எந்த ஒரு விஷயத்தில் ஆர்வம் இல்லையோ, எந்த சம்பந்தமும் இல்லையோ அதை கேட்டாலும் கேட்காதீர்கள், பார்த்தாலும் பார்க்காதீங்க. பார்க்கும் போதும் கேட்கும் போதும் எதுவும் நினைக்காதீங்க. அப்படி நினைக்கணும் எனில் தந்தை சொல்வதை மட்டும் கேளுங்கள். தந்தையின் சிரேஷ்ட கர்மத்தை மட்டுமே பின்பற்றுங்கள். சதா டபுள் லைட்டாக இருப்பதற்கு இதுதான் விதி. உடலில் வரும் பயனற்றதை நீக்குவதே மருத்துவர்களினுடைய வேலை. மருத்துவர்களின் சிறப்பை வீணானதை நீக்குவது, சக்திசாலி ஆக்குவது. ஆன்மீகத்திலும் இதே வேலைதான் மற்றும் ஸ்தூலத்திலும் இதே வேலைதான். தவிர நீங்கள் சேவையை நல்லா செய்கிறீங்க, முடிவு நல்லா இருக்குது. மேலும் அது மிக சிறந்ததாகவும் ஆகும். அன்புடன் சேவை செய்கிறீங்க. நீங்கள் முதலில் அன்பின் மருந்தை கொடுக்குறீங்க, பின்னால் பிற மருந்துகளை கொடுக்கிறீர்களா எனில் பாதி வேலையை அன்பானது செய்துவிடுகிறது. நல்லது. அபு நிவாசிகளும் அதிர்ஷ்டசாலிகள். சரியான நேரத்துக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இங்கேயே தான் இருக்கிறீங்க. மருத்துவர்கள் அனைவரும் உங்கள் சேவையை விரும்புகிறீர்களா? இல்லை ஏதாவது கொஞ்சமா வேறு எங்கேயாவது அப்படியே சுற்றி வர விரும்புகிறீங்களா? பெரிய நகரங்களுக்கு போனால் பெரிய சேவை செய்யலாம் அப்படின்லாம் நினைக்கிறது இல்லையே. குஷியாக இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க. நல்லது. வரதானம் பகுத்தறியும் சக்தி மூலமாக தீய சேர்க்கை மற்றும் வீணான சேர்க்கையிலிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சக்திசாலியான ஆத்மா ஆகுக. அநேக குழந்தைகள் தீய சேர்க்கையிலிருந்தோ தப்பித்து விடுகிறார்கள். ஆனால் வீணான சேர்க்கையின் பிரபாவத்தில் வந்துடுறாங்க. என்ன வீணான விஷயங்கள் சுவாரஸ்யமானதாகவும் வெளியிலிருந்து கவரக்கூடியதாகவும் இருக்கும். எனவே வீணானவைகளை கேட்காதீர்கள், வீணானவைகளை பேசாதீர்கள், வீணானவைகளை செய்யாதீர்கள், வீணானவைகளை பார்க்காதீர்கள் மற்றும் வீணானவைகளை நினைக்காதீர்கள் என்பதுதான் பாப்தாதாவோட அறிவுரை. தந்தையை தவிர வேறு எந்த சேர்க்கையின் பிரபாவத்தில் வராத அளவிற்கு சக்திசாலியானவர்களாக ஆகுங்க. பகுத்தறியும் சக்தி மூலமாக தீயவை மற்றும் வீணான சேர்க்கையை ஆரம்பத்திலேயே பகுத்தறிந்து மாற்றிவிடுங்கள். அப்பொழுதுதான் சக்திசாலியான ஆத்மா என்று கூறப்படுவீர்கள். ஸ்லோகன்: எப்பொழுதும் லேசான தன்மையை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் குழந்தை மற்றும் அதிகாரத்தன்மையின் சமநிலை வையுங்கள். ஓம் சாந்தி.